Hello everyone, welcome to செல்லா சின்ன உலகம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு கியூட் ட்வின் டாலோட சமையல் வீடியோ பார்க்க போறோம். என்ன சமைக்க போறாங்க, முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யணும்னு நமக்கெல்லாம் சொல்லி தர போறாங்க. அதை பார்த்து நாளைக்கு நம்மளும் நம்மளோட வீட்டுல சமைக்க போறோம். இன்னைக்கு அவங்க செய்யறத நம்ம பார்ப்போமா? எவ்வளவு டேஸ்டா சமைக்கிறான்னு பாப்போமா? அந்த டால்ஸ் எப்படி கியூட்டா இருக்கும், அவங்கள மாதிரியே அந்த முட்டைக்கோஸ் பொரியலும் கியூட்டா செய்ய போறாங்க. ஃபர்ஸ்ட் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு என்னென்ன தேவையானதையோ அவங்க எடுத்து வைக்க போறாங்க. என்னென்ன தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் பாப்போமா? முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? முட்டைக்கோஸ் தேவை. நெக்ஸ்ட் என்ன தேவை? ஆயில். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க? கடுகு கடுகு போட போறாங்க. கறி லீஃப் யூஸ் பண்ண போறாங்க. கிரீன் சில்லி யூஸ் பண்ண போறாங்க. ஆனியன். செல்லா, அந்த முட்டைக்கோஸை கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கலாம். கட் பண்ணு செல்லா, கட் பண்ணு. செல்லா, ஆனியன் கட் பண்ணுங்க. கட் பண்ணி பிளேட்ல வைங்க. ஓகேவா? ஓகே. கறி லீஃப். இப்ப சின்ன கேபேஜ் பொரியல் செய்ய போறாங்க. சின்ன வந்து செய்யுங்க. செல்லா என்ன எடுத்து தர போறாங்க. இது அரிவாள் மணியை தூரமா தூக்கி வச்சிடணும். எப்பயும் பக்கத்துல வச்சிருக்காது, அது நமக்கு சேஃப்டி கிடையாது. ஓகேவா? சரி, ஒரு ஃப்ரை பேன் வைங்க. சரி, இந்த ஃப்ரை பேன் வைங்க. ஓகே, வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஓகே, ஆயில் ஊத்து செல்லா. எதுக்கு இவ்வளோ ஆயில்? ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஆயில் கொஞ்சம் எடுத்துருங்க செல்லா. ஓகே, எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு போடலாமா? கண்ணுலாம் படுச்சுன்னா கொஞ்சம் அந்த சைடு போ. என் கண்ணுல பட்டுச்சுன்னா புண்ணு வந்துடும், கொப்பளை வந்துடும். சரி, அடுத்து என்ன போடணும்? கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுச்சுன்னா. கடலைப்பருப்பு கொஞ்சம் போடு. போட்டாச்சா? ஓகே. அடுத்து என்ன போடணும்? கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் போடுச்சுன்னா ஆனியன் போட்டுருங்க. அடுத்து என்ன போடணும்? கிரீன் சில்லி போடணும். அதெல்லாம் ஃப்ரை பண்ணி விடுங்க அப்படியே. அதுக்கப்புறம் கிரீன் சில்லி போட்டாச்சா? வாவ், நல்லா சமையல் ரெடி ஆகுது. கொஞ்சமா கறி லீஃப் போடுங்க. கறி லீஃப் போடுங்க. ஓகே, இதான் கறி லீஃப். கறி லீஃப் போட்டாச்சா?
அடுத்து கேபேஜ் போடுங்க. கேபேஜ் கட் பண்ணி வச்ச கேபேஜ் போட்டுருவோம். சுடுது. பொறுமையா பொறுமையா செய், மேல விழுந்துட போதுமா. கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சாதம் ரெடியா இருக்கு. சாம்பார் ரெடியா இருக்கு. சாம்பார், சாதம். அடுத்து கேபேஜ் பொரியல். இதை மாத்தி வச்சிடணும், சூடா இருக்கு பாத்திரம். எப்பயுமே கடாயிலேயே வைக்க கூடாது. நம்ம எது சமைச்சாலும் வேற பாத்திரத்துல சர்வ் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் போட்டாச்சுன்னா ஓகே. இப்போ என்ன இருக்கு? தண்ணி ஒரு டம். சாம்பார் ஊற்ற கரண்டி வச்சுக்கோங்க. சாதம் போடுற கரண்டி. பொரியல் வைக்க ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அம்மா பசிக்குதா? பசிக்குதா? சரி சரி, அதான் இது சமைச்சுட்டேன், சாப்பிடலாம். பிளேட்ல போடலாமா? சரி, சாதம், சாம்பார், கேபேஜ் பொரியல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் கேபேஜ் பொரியல் வேணுமா? சரி, இந்தாங்க வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. சாம்பார் வேணுமா? சரி, சாம்பார் போட்டுக்கோங்க. தண்ணி குடிங்க. சாப்பிட்டாச்சா? அம்மா இன்னும் சாதம் வேணுமா? இன்னும் வேணுமா? போதுமா பாருங்க. போதும் மம்மி. சாம்பார் மட்டும் கொஞ்சம் நிறைய போடுங்க. சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கு. அப்படியாடா? சரி சரி, நிறைய தான் வச்சிருக்கேன். கேபேஜ் பொரியல் காரமா இருக்கு. எனக்கு போதும் கேபேஜ் பொரியல். வெஜிடபிள்ஸ் தான் நிறைய எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டாதான் பிரெயின் நல்லா க்ரோத் ஆகும், நிறைய படிக்கலாம், நிறைய விளையாடலாம், ஸ்ட்ரென்த் நிறைய வரும். சரியா? வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். சாப்பிடுங்க. சரி, நீயும் சாப்பிடு. மம்மி ஊட்டி விட்டா? டேஸ்டா இருக்கா? ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for the watching.